எளிய தவணை முறை கட்டணத்தில் இந்த வீடு காணி வாங்கி தருகின்றேன் என்று கூறி ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய முகாமையாளர் ஒருவர் மக்களை மோசடி செய்திருக்கின்றார். பல லட்ச ரூபாய் பணங்களை மக்கள் நம்பி அவரிடம் கொடுத்திருக்கிறார்கள். வீடு தங்களுக்கு கிடைக்கப் போகிறது, தங்களுடைய கனவு இல்லத்தை கட்டப் போகின்றோம், எங்களுடைய முதலாவது காணியை நாங்கள் வாங்கப் போகின்றோம் என்று மகிழ்ச்சியாக அந்த 60% மொத்தமான அந்த பெறுமதியினுடைய காணியினுடைய பெறுமதியோ அல்லது வீட்டினுடைய பெறுமதியோ அதனுடைய 60% அவரை நம்பி முற்பணமாக வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இறுதியில் அவர்களை ஏமாற்றி இருக்கின்றார். இப்பொழுது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட 5 பேர் முறைப்பாடு செய்ததை அடுத்து அந்த தனியார் நிறுவனத்தினுடைய முகாமையாளர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்தும் பாதிக்கப்பட இருந்தவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதோடு இன்னமும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவர்கள் இன்னமும் முறைப்பாடு செய்யாமல் இருக்கலாம். ஆகவே அவர்கள் இனிமேல் போலீஸை தேடி வருவார்கள் என்றும் நம்பப்படுகின்றது. என்ன நடந்தது, இப்படியான மோசடிகளில் இருந்து எப்படி தப்பிப்பது, முழுமையாக பார்க்கலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை பார்த்தீர்களாக இருந்தால், இந்த எளிய தவணை முறையில் வீடு மற்றும் காணி வழங்குவதாக வாக்குறுதி அளித்து பொதுமக்களை ஏமாற்றியதாக கூறப்படுகின்ற தனியார் நிறுவனமுறையினுடைய பணிப்பாளர் மீரிகான விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாரினுடைய தகவலின் அடிப்படையில் சமூக ஊடக விளம்பரங்கள் மூலம் குறித்த திட்டத்தை விளம்பரப்படுத்திய சந்தேக நபர் குறைந்த இலகு தவணை முறையில் வீடு மற்றும் காணி பெற்றுத்தருவதாக மக்களிடம் உறுதியளித்திருக்கின்றார். அதன்படி வாடிக்கையாளர்களிடம் ஒப்பந்தங்களில் கையொப்பமிட செய்து வீடு மற்றும் காணியின் மொத்த பெறுமதியில் 60% முற்பணத்தை செலுத்துமாறு கோரியிருக்கின்றார். இருந்தாலும் முற்பணத்தை பெற்றுக்கொண்டதன் பின்னர் வாக்குறுதி அளிக்கப்பட்ட வீடுகளை அவர் நிர்மாணிக்கவோ அல்லது பயனாளர்களுக்கு வழங்கவோ இல்லை என்று இப்பொழுது விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கின்றது. பிறகு பணத்தை திருப்பி கோரியிருக்கிறார்கள். இவ்வாறு முற்பணத்தை கொடுத்தவர்கள். அப்போது அவர் அந்த முற்பணங்களை காசோலைகளாக திருப்ப கொடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த காசோலைகளை வங்கிகளில் கொண்டு சென்று மாற்றிய போது அந்த செக் பவுன்ஸ் ஆகி இருக்குது. ஆகவே அவை பணமாக மாற்றப்பட முடியாத காசோலைகளாக இருந்திருக்கின்றன. இதன் அடிப்படையில் தான் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சந்தேக நபர் 48 வயதுடைய நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். இந்த மோசடி தொடர்பாக இதுவரை 5 முறைப்பாடுகள் தான் மிரிகான விசேட குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இருந்தாலும் மேலும் பல பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து முறைப்பாடு கிடைக்கும் என்று போலீசார் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த கைது நடவடிக்கையின் காரணமாக தொடர்ந்தும் பாதிக்கப்பட அந்த சமூக வலைத்தள விளம்பரங்களை நம்பி தொடர்ந்தும் பாதிக்கப்பட இருந்தவர்கள் இப்பொழுது காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. சந்தேக நபர் ஜூலை 28ஆம் தேதி நுகேகொட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறார். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை இந்த மிரிகான விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த சமூக வலைத்தளங்களில் வந்த ஒரு விளம்பரத்தை நம்பித்தான் இதிலே பாதிக்கப்பட்டவர்கள் அவரிடம் பணத்தை கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே இதுக்கு சம்பந்தமான ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாரா? அப்படி நடத்துகிறாராக இருந்தால் அந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா? ஏற்கனவே அவர் வீடுகளை கட்டி விட்டிருக்கின்றாரா? காணிகளை வழங்கி இருக்கின்றாரா? அதனால் பயன்பெற்றவர்கள் இருக்கின்றார்களா? அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? இது போன்ற விடயங்கள் எதையுமே கருத்தில் கொள்ளாமல் இவர்கள் இந்த விளம்பரங்களை நம்பி இப்படி மோசடிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஆகவே இப்படியான மோசடிகளிலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சில முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவற்றை அடுத்ததாக பார்க்கலாம். முதலாவது விடயம், இந்த இவ்வாறான விளம்பரங்கள் வருகின்ற பொழுது அந்த நிறுவனத்தினுடைய பதிவு விவரங்களை சரிபார்க்க வேண்டும். நிறுவனம் சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது விடயம், இலகு தவணை முறை, மிக குறைந்த விலை போன்ற கவர்ச்சிகரமான சலுகைகளை விளம்பரங்களிலே பார்த்துவிட்டு உடனடியாக அவற்றை நம்ப வேண்டாம். சந்தை விலையை விட மிகவும் குறைவாக இருந்தால் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த விடயம், முற்பணமாக அதிக தொகை செலுத்தக்கூடாது. நீங்கள் அதிலே அவதானமாக இருக்க வேண்டும். 60% என்றது சரி அரவாசிக்கும் கூட இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் செலுத்திய முற்பணம். ஆகவே பணம் செலுத்துவதற்கு முன் திட்டத்தினுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். குறைந்த அளவிலான ஒரு அமௌண்டைத்தான் நீங்கள் அட்வான்ஸாக கொடுக்க வேண்டும். அடுத்த 4வது எச்சரிக்கை நடவடிக்கை,
காணியின் உரிமை ஆவணங்கள் மற்றும் அனுமதிகளை சட்டத்தரணி ஒருவர் மூலம் நீங்கள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். 5வது, ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு முன் அதன் அனைத்து நிபந்தனைகளையும் முழுமையாக வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அதை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு சில சந்தேகங்கள் ஏற்படும். அதற்கான பதில்களை நீங்கள் தேட முற்படும் போது இது மோசடியா இல்லையா என்கின்ற ஒரு விளக்கம், ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 6வது எச்சரிக்கை விடயம், நிறுவனம் முன்பு நிறைவு செய்திருக்கக்கூடிய திட்டங்களை நேரிலே சென்று பார்த்து கொள்ளுங்கள். பழைய வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கின்றதா, அவர்களிடம் சேவையை பெற்றவர்கள் அவர்களை பற்றி என்ன கூறுகிறார்கள் என்பது உங்களுக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கும். அடுத்தது, பணம் செலுத்துகின்ற ஒவ்வொரு முறையும் அதிகாரப்பூர்வ பற்றுச்சீட்டு மற்றும் வங்கி பதிவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அவற்றை சேமித்துக் கொள்ளுங்கள். அது தொடர்பான ஆவணங்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். பணத்தை கையிலே நேரடியாக கொடுக்காமல் வங்கிகளுக்கூடாக நீங்கள் பண பரிமாற்றத்தை மேற்கொள்ள வேண்டியது மிக முக்கியமானதாகிறது. அடுத்த விடயம், 8வது எச்சரிக்கை விடயம், சமூக ஊடக விளம்பரங்களை மட்டும் நம்பி நீங்கள் முதலீடு செய்யக்கூடாது. சுயாதீனமாக நீங்கள் நேரிலே சென்று கிரவுண்ட் லெவலிலே தகவல்களை சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே கூறியது போல முடிந்தால் ஒரு சட்டத்தரணி ஒருவரை பிடித்து அனைத்து ஆவணங்கள் மற்றும் விடயங்களை சரிபார்த்து கொள்ளுங்கள். 9வது எச்சரிக்கை விடயம், வெற்று காசோலைகள் அல்லது தெளிவற்ற உறுதிமொழிகளை நீங்கள் கடைசி வரை ஏற்கக்கூடாது. இங்கே அந்த செக் பவுன்ஸ் ஆகியிருந்தது. 10வது விடயம், சந்தேகத்திற்கு இடமான செயற்பாடுகள் ஏதாவது இருந்தால், இந்த ப்ரோசஸில் உங்களுக்கு அதை செய்தார் என்று சொல்லி வாக்குறுதி அளித்த நபர் ஏதாவது சந்தேகத்திற்கிடமான செயற்பாடுகளையோ அல்லது விடயங்களையோ தெரிவிப்பாராக இருந்தால் எந்தவித தயக்கங்களும் இல்லாமல் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்தில் சென்று முறைப்பாடு செய்யுங்கள். ஆரம்பத்திலேயே நீங்கள் புகார் அளிப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய பணமும் காப்பாற்றப்படும், அடுத்தடுத்து ஏமாறப்போவர்களும் காப்பாற்றப்படுவார்கள். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு வீடு வாங்குவது என்பது வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகின்ற ஒரு மிகப்பெரிய முதலீடுகளில் ஒரு விஷயமாக இருக்கும். ஆகவே அதை மிக கவனமாகத்தான் நீங்கள் கையாள வேண்டும். அவசரப்பட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நீங்கள் முடித்துவிட முடியாது. ஆகவே நிறுவனத்தினுடைய நம்பகத்தன்மையையும் சட்டப்பூர்வ நிலையையும் சரிபார்த்த பிறகுதான் இப்படியான விடயங்களுக்கு நீங்கள் முற்பணத்தை கொடுக்க வேண்டி இருக்கும். இது போன்ற பல்வேறு மோசடிகள் இப்பொழுது இந்த சமூக வலைத்தளங்களினுடைய துணை இருப்பதன் காரணத்தினால் அதில் இலகுவாக பரவும். சமூக வலைத்தளங்களிலே பல நன்மைகள் இருக்கின்றன, ஆனால் அதே அளவுக்கு தீயதற்கும் அது பயன்படுத்தப்படுகிறது இப்படியான மோசடியாளர்களால். ஆகவே மிகவும் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். வீடுகளை வாங்குவதற்கு அல்லது முதலீடுகளிலே ஈடுபடுவதற்கு தயாராக இருப்பவர்களுக்கு இந்த காணொளியை அனுப்புங்கள். அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு காணொளியாக இது இருக்கும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.